குழந்தைங்கள்ல பிரெயின் கேன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட்ட முதல்ல கிராஸ்ப் பண்ணுங்க. இது யூசுவலா எந்த ஏஜ்ல வரும்னா, 1 வயசு குழந்தைக்கு வரலாம், 4 வயசு குழந்தைக்கு வரலாம், 10 வயசு குழந்தைக்கு கூட வரலாம். ஸோ எந்த ஏஜும் இதுலேருந்து எஸ்கேப் கிடையாது. பொறந்த குழந்தை வி ஹேவ் சீன் ஹூ ஆர் லெஸ் தென் 1 இயர்ஸ் டயக்னோஸ்ட் வித் பிரெயின் டியூமர். ஸோ ஏன் வருது அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடையாது. பொதுவா கேன்சர்னா ரிஸ்க் ஃபேக்டர்னு நம்ம சொல்றோம். என்னென்ன ரீசன்னால வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரெயின் கேன்சருக்கு அப்படி ரீசன் கிடையாது. ஸோ வந்தா என்ன பண்ணலான்றதுக்கு மட்டும் தான் பதில். ஸோ இன் எ வே இது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நான் பிரிவென்டபிள் கேன்சர். இது எப்படி பிரிவென்ட் பண்றதுன்னு யாருக்கும் இன்னி வரைக்கும் தெரியல. ஆனா, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்றதுக்கு ரொம்ப எவால்வ்டா, ரொம்ப தெளிவான புரோட்டோகால்ஸ் இருக்கு. அது மூலம் பண்ணோம்னா, பெரும்பாலான இண்டிவிஜுவல்ஸ், பெரும்பாலான குழந்தைகள நம்ம கியூர் பண்ண முடியும். இது புரிஞ்சுக்கோங்க. எப்படி டாக்டர் இவங்களுக்கு தொந்தரவு இருக்கும்? எப்படி இவங்கள கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு கேன்சர் டாக்டர்லாம் நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா குழந்தைங்களும் தொந்தரவுன்னா ஃபர்ஸ்ட்டு பீடியாட்ரிஷியன் தான் பார்க்க போறாங்க. உங்க பீடியாட்ரிஷியன் எந்தெந்த குழந்தைக்கு என்ன தொந்தரவோ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு. அவர் சந்தேகப்பட்டாருன்னா, ஒரு பிரெயின் ஸ்கேன் ஒண்ணு பண்ணி பார்ப்பாரு. யூசுவலா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பண்ணி பார்ப்பாரு. என்ன மாரி தொந்தரவு அப்படின்னா, தலை சம்பந்தமா ஏதாவது அன்கண்ட்ரோல்டா தலைவலி இருந்துகிட்டே இருக்கு. முக்கியமான ஒரு தொந்தரவு என்ன வரும்னா, நல்லா நடந்துகிட்டு இருக்கிற குழந்தை, நல்லா பேசிட்டு இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது நடக்கிறதுலயோ, பேசுறதுலயோ பிரச்சனைகள் வருது. அப்படின்ற பட்சத்தில ஏதாவது பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிக்கலாம்.